ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூலை மாதம் எத்தகைய ஒரு நல்ல பலன்களை தரும், ஏதாவது ஒரு சாதகமற்ற பலன்கள் எதனா இருக்குதா அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நிலையில் 12 ராசிக்காரர்களுக்கும் சில மாற்றங்கள் வருகிறதா என்பதை இப்போது பார்க்கலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலே இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் பாவகத்தில், தன பாவகம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் பாவகத்திலிருந்து தன்னுடைய 8ஆம் வீட்டையே பார்ப்பது அதிர்ஷ்டமான, எதிர்பாராத அதிர்ஷ்டம். கொஞ்ச நாளாக இந்த காசு வராது அந்த காசு வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா, இந்த வராத காசெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியாகவும், குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான நிகழ்வுகள், கருத்து வேற்றுமைகள் எல்லாம் சரி செய்யப்படக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதத்தை கண்டிப்பாக சொல்லலாம். தன்னம்பிக்கை, வாய்ப்பு இதை குறிக்கக்கூடிய 3ஆம் பாவகத்தில் அதனுடைய அதிபதியான புதன் வலுவாக இருப்பதும், உங்களுடைய யோகரான சூரியன் ஆரம்பத்தில் 15 நாட்களுக்கு 3ஆம் இடத்திலே இருப்பதும் பெரிய அளவில் இதுவரைக்கும் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது என்பதை காட்டுதுங்க. 4ஆம் இடத்திலிருந்து உச்சகுரு இருப்பது 8, 10, 12ஆம் இடங்களை பார்ப்பது வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள், வெளியில் போய் படிக்க போகணும், அந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், இந்த மாதிரியான எண்ணங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற மேஷராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த மாதம் உண்மையிலேயே கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குங்க. 5ஆம் பாவகத்தில் சுக்கிரன் வலிமையாக இருக்கிறார். 5ஆம் பாவகம் அதிர்ஷ்ட பாவகம். 5ஆம் பாவகம் குழந்தைகளை பற்றிய பாவகம். பெரியவர்கள் எல்லாருக்குமே பிள்ளைகள் மேலே இருந்து வந்த வருத்தங்கள் விலகும் கண்டிப்பாக. அதுவும் திருமணம் ஆகலை, அந்த பிள்ளைக்கு இப்போ கல்யாணம் ஆகலை, அப்போ கல்யாணம் ஆகலை, அல்லது பிள்ளை ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கு, நம்ம அதை செய்து கொடுக்க முடியல, இந்த மாதிரியான குழந்தைகளோடு கருத்து வேற்றுமை அல்லது குழந்தைகளுடைய கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவிக்க முடியாமல் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற மேஷராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையில் பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு, பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிருச்சு, இந்த மாதமே ஏதோ ஒரு நிச்சயார்த்தம் மாதிரி பண்ண முடிய அமைப்புக்கு, இந்த ஆண் பெண்ணுக்கு இதுக்கு நிச்சயம் ஆகிடும், அதுக்கு நிச்சயம் ஆகிடும், இந்த வருஷம் கடைசியில் கல்யாணம் ஆகிடும்ன்ற மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தில் மங்கள சத்தம் கேட்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நோய் நொடியெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறார். 11ஆம் இட ராகு கடன் தொல்லைகளை கொஞ்சம் கட்டுக்குள்ளே விலக்கி வைப்பார். கடன் தொல்லையிலே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, கடன் அந்த மாதமே அடைச்சிருவீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கடன்களை கட்டுக்குள் வைப்பார். 11ஆம் இடத்து ராகு கடனை, நோயை, எதிர்ப்புகளை கட்டுக்குள் வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு விதத்தில் 10 ரூபா கொடுக்குற இடத்துல ஒரு ரூபாயாவது கொடுத்துட்டு இருங்க, அடுத்த மாதம் தரேன், அடுத்த வருஷம் செட்டில் பண்ணிடுறேன்ற மாதிரியாக கடனுக்கு ஓரளவிற்கு தவணைகள் வாங்கக்கூடிய அளவுலாம் உண்டுங்க. வருமானம் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னைக்கு வாங்க, காசை நான் எடுத்து வச்சிடுறேன், சாயந்தரமே கொடுத்துட்றேன், நைட்டே கொடுத்துட்றேன்னா காலையிலேயோ மத்தியானமோ அவருக்கு கொடுக்க வேண்டிய பைசா நம்மக்கிட்ட சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரியான மாதமாகவும் ஜூலை மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் ஓரளவிற்கு சாதகமாகவே இருக்குது. பெரிய அப்படி இப்படி கஷ்டம் வந்துடும், இது வந்துடும், அது வந்துடும்லாம் சொல்ல முடியாதுங்க. சாதகமான மாதமாகவே அமைந்திருக்கிறது 2026 ஜூலை மாதம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தனாதிபதி வலுவாக இருக்கிறார். ராசியிலேயே மாதம் முழுவதும் செவ்வாய் இருக்கிறது கோபம் வர வைக்கக்கூடிய அமைப்புகள். கோபம் எப்போ வரும்? நம்ம ஒன்று நினைக்கிறோம், நம்ம ஒன்று சொல்கிறோம், நம்ம நினச்சது நடக்கலை, சொன்னதை மற்றவங்க கேட்கலை, இந்த மாதிரியான விஷயத்தில் கோபம் வரும் இல்லையா? அப்போ இளைய பருவத்தினர் காதலன் விஷயங்கள், காதலி விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கோவப்பட்டு சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வரும். இதையே நட்பு விஷயமாகவும் சொல்லலாம். அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல, அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல தாங்க பலன் நடக்கும். அப்போ காதலில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஊடல்கள் வரக்கூடிய அமைப்பு, பிரேக்கப் வரைக்கும் போயிடுமோன்ற மாதிரியான ஒரு பயம் வரக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்கார இளைஞர்களுக்கு வரும். கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. மாதம் முழுவதுமே இந்த பலன் கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், கண்ட்ரோல்லாம் வைக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் டப்பு டிப்புன்னு பேசிட்டு ஒரு 2-3 நாள் நண்பர்களிடமோ, கணவன் மனைவியிடமோ, காதலன் காதலியிடமோ, உறவுகளிடமோ, சுற்றி இருக்கின்ற வேலை பார்க்குற சொந்தக்காரங்க கிடையோ ஏதோ ஒன்று வேலை பார்க்குற அஃபிஷியல்ஸு கூடயாவது கொஞ்சம் பிரச்சனை வரும். இது மட்டும் கொஞ்சம் கோபத்தை அடக்கி வைக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடி ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க, ஒரே மாதிரியான பலன் எல்லாருக்கும் நடக்காது. எல்லாருமே வீடு கட்டுவீங்களான்னா
சின்ன ஒரு சிங்கிள் பெட்ரூம் ரூமில் இருக்கிறவங்க டபுள் பெட்ரூம் ரூமுக்கு ஒரு வாடகைக்கே மாறுவீங்க. வாடகையில் இருக்கிறவங்க ஒத்திக்கு மாறுவீங்க. கோச்சார அமைப்புகளில் இப்படி இருந்தாலும் கூட தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடியவர்களுக்கு சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு, வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி வீடு வாங்கலைன்னா கூட ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பூமி பூஜையாவது போட்டுருவோம், அஸ்திவாரத்தையாவது போட்டுருவோம்ட்டு 4ஆம் இடத்தில் ராசிநாதன் சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால் அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. சிலருக்கு அம்மாவோடு இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு இருந்து வந்த அம்மாவுடைய உடல்நிலைமை டக்கு 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 டக்குன்னு கொஞ்சம் நல்ல விதமாக மாறுறது. அம்மாவை பற்றி அப்பா கவலை இல்லைப்பா, அம்மா இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப நல்லா இருப்பாங்க என்கின்ற மாதிரியான ஒரு விதமான நல்ல உணர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஆஃபீஸில் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர் ஒருத்தர் மூலமாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆஃபீஸில் சில பேருக்கு கிடைக்கும். சிலருக்கு தொழில் பண்ணுற ஐயா நான் வேலை செய்யலைங்க, தொழில் பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன். ஆமாங்க, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் 10ஆம் இடத்துல ராகு இருக்கின்றதுனால அந்நிய இன மத மொழி பேசுகின்ற உங்களுடைய மொழி இல்லாத, உங்களுடைய இனம் இல்லாத, உங்களுடைய மதம் இல்லாத ஏதோ ஒன்றில் வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒருவரால் கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உண்மையை சொல்லப்போனால் 2ஆம் இடத்துல புதனும் 11ஆம் இடத்துல அப்படியே சனி பகவான் வெகு வலிமையாக உச்சகுருவின் பார்வையில் இருப்பது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஒரு வருஷத்திற்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு யோக மாதங்க இந்த மாதம். மிதுனம், மிதுனராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் புதன் ராசியிலே இருக்கிறார். இது ஒரு பெரிய யோகம். முதல்ல ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் இடத்துல இருப்பார், ஜூலை 5ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அப்படியே வந்து மிதுனத்திலேயே வலிமையாக இருப்பார். ராசிநாதன் வலிமையாக ராசியிலே இருக்கிறது, 2ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கிறதுன்றது பெரிய நல்ல யோகம். காசு பணம் நல்லா சம்பாதிப்பீங்க. பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய, வாக்கால் ஜீவிக்கப்படக்கூடிய புனிதமான ஆசிரிய பணி, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய பணியான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்லாயிருக்கும். மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பீங்க. ஒரு டார்கெட் அமைப்புகளில் ஃபோனில் பேசி தான் டார்கெட்டில் தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே பெரிய அளவில் நல்லாயிருக்கும். ஐயா ஏதாவது கஷ்டம் இருக்குமா, எல்லாம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்குன்னா எல்லாரும் நல்லா இல்லையே. சகோதரர்களால் விரயங்கள் ஏற்படும். 12ஆம் இடத்துல இப்போது செவ்வாய் இருக்கிறார். அண்ணனாலேயோ அக்கானாலேயோ தம்பியாலேயோ தங்கையினாலேயோ ஏதாவது ஒரு காசு பணம் போகத்தான் செய்யும். ஆனால் சந்தோஷமாக தான் செலவு பண்ணுவீங்க. மிதுனராசிக்காரர்கள் உண்மையிலே கொஞ்சம் பாசக்காரர்களாக இருப்பீர்கள். என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் தம்பியா, என் ரத்தம்யா, நான் செய்யாமல் யார் செய்கிறது என்பது மாதிரியாக தங்கைக்கோ அக்காவுக்கோ, பெண்களுக்கு பெரும்பாலும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் என் கூட பிறந்தவனுக்கு தான்ப்பா செஞ்சேன், என் தம்பி தான் கேட்டான், அண்ணன் தான் கேட்டான்ற மாதிரியாக மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு செலவு சகோதரர்களால் இந்த மாதம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சில பேர் முணுமுணுப்பீங்க, எப்போவும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இதில் என்ன ஒரு பெருசாக வந்து நம்ம புதுசாக சொல்ல வந்துட்டீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் செலவு செய்வதற்கான தகுதி இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். 2ஆம் இடத்தில் உச்சகுரு இருப்பது, 3ஆம் இடத்துல முழுமையாக சுக்கிரன் இருப்பது என்பது பெரிய யோகம். மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுகிறது. இது ஒரு பெரிய நல்ல அமைப்புங்க. அரசாங்க லாபம், அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவு, சிலருக்கு மந்திரி எம்எல்ஏ போன்றவர்களுடைய அறிமுகம், இதெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் நடக்க போகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் அப்படியே தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய குருசனி தொடர்புகள் ஏற்படுவது என்பது பட்டம் பதவி போன்றவைகள் கிடைப்பது, சிலருக்கு புதிதாக பதவி அமைப்புகள் செயல்படக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வந்து அதிகாரம் மிக்கவர்களுடைய ஒரு அனுசரணை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவர்களுடைய ஆதரவு, அதன் மூலமாக கொஞ்சம் காசு பணம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு கூடுதலான நன்மைங்க. இளம் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. இளம் பெண்களுக்கு கூடுதலாக இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். ஆண்களுக்கு மேலே ஒரு உயரிய நிலையில் மிதுன ராசிக்கார புத்திசாலித்தனமான இளம் பெண்கள் ஓரளவிற்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெருசாக நல்லா இருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு தூர மாநிலங்களில் ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கும். 8ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கு இல்லையா. வட மாநிலங்கள், வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு இந்த திசையில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வேலைக்கு போகிறது, அங்கே அப்படியே பயணம் போகிறது, பயணத்தின் மூலமாக ஒரு முன்னேற்றம் என மிதுனத்தினர் எல்லோருக்குமே பெருமளவு நன்மைகளை இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக தருங்க. கடகம், கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த மாதம் முழுவதும் உண்டு. 11ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்து இருக்கிறார். ஜீவனாதிபதி லாபத்தில் இருப்பது என்பது ஒப்பற்ற ஒரு நிலைமை. ராசியிலேயே குரு பகவான் உச்சனாகி வெகு வலிமையாக இருக்கிறார்.
மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட அவரும் மாதத்தின் பிற்பகுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கே வந்துடுறார். முதல் 15 நாட்களுக்கு அப்பாவால் செலவுகள், கவர்மெண்ட்டால் செலவுகள், ஏதாவது ஒரு வகையில் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவரை பிடிச்சேன் இவரை பிடிச்சேன், அவருக்கு செலவு பண்ணேன் இவருக்கு செலவு பண்ணேன், அவரை கூட்டிகிட்டு அங்கே போனேன் இவரை கூட்டிகிட்டு இங்கே போனேன்னு ஒரு 15 நாட்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நெருப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் வருங்க. ஐயா செலவுகள் வருது, வருமானம் எதனா வருமா? கண்டிப்பாக வருமானம் வருங்க, அருமையான வருமானம் இருக்கும். இன்றைக்கு 11ஆம் இடத்துல 3, 6, 11ஆம் இடங்களில் மட்டும்தான் செவ்வாய் அருமையான அமைப்பில் நல்ல பலன்களை செய்வார். அந்த 11ஆம் இடம் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். உங்களுடைய ராஜயோகாதிபதி, ஜீவனாதிபதி. ஆக வேலையில் நல்ல லாபம் உண்டு, தொழிலில் நல்ல லாபம் உண்டு, வியாபாரம், விவசாயம் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் தைரியமாக நீங்கள் இறங்கி அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய அருமையான அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. ராசியில் உச்சகுரு இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் நிறைய பேருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக வரும். சிலருக்கு புனிதர்களுடைய தரிசனம் கிடைக்கும். ஸ்ரீ மகாபெரியவருடைய ஒரு அதிஷ்டானம், ஸ்ரீ ரமணருடைய ஒரு அதிஷ்டானம், இந்த மாதிரியான ஒரு புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய அமைப்பு, அல்லது சித்தர்களுடைய நேரடி அருட்பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேங்கடவனை போய் தரிசிக்கக்கூடிய அமைப்பு, காலத்திநாதனை போய் பார்க்கக்கூடிய அமைப்பு, டக்குன்னு திருச்செந்தூர் கிளம்புனேன், டக்குன்னு பழனி கிளம்புனேன், திடீர்னு என்னமோ அம்மா மீனாட்சியை போய் பார்க்கணும்னு நினச்சேன், ஸ்ரீரங்கத்தில் போய் ரங்கநாயகி தாயாரை சேவிக்கணும்னு நினச்சேன், கிளம்புனேன் பார்த்துட்டேன் என்கின்ற மாதிரியாக சில புனித பயணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. தனாதிபதி இப்போது ராசியில் இருக்க தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். பெண்களால் ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல உண்டு. சிலருக்கு அம்மாவால் வருமானம், சிலருக்கு அக்கா தங்கையால் வருமானம், சிலருக்கு மனைவியால் வருமானம், சிலருக்கு மகளால் வருமானம், சிலருக்கு தோழிகளால் கூட வருமானம், சிலருக்கு காதலிகிட்ட இருந்து கூட ப்ரெசன்டேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால் பெண்களால் நல்ல விதமான வருமானங்கள் இருக்கக்கூடிய தன்மை. இதையே அப்படியே பெண்களுக்கு மாற்றினீங்கன்னா ஆண்களால் ஏதாவது ஒன்று அவங்க ஒரு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கணவர்கள், அண்ணன் தம்பி போன்றவர்கள் ஏதாவது குடும்பத்திற்கு தேவையான ஒன்றை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரியும் சிலருக்கு கண்டிப்பாக அமையுங்க. எதிலையுமே ஒரு நிறைவுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய 5, 7, 9ஆம் இடங்களை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க கடகத்திற்கு இந்த ஜூலை மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் 15 நாட்களுக்கு சூரியன் ராசிநாதன் அப்படியே 11ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். மாதம் முழுவதும் தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார். இதைத்தான் நாங்கள் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். தர்மகர்மாதிபதி யோகம்னா என்ன? கொஞ்சம் வியாபாரம் பணத்தில் கொஞ்சம் பேரு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் நல்லா இருக்கிறது, வேலையில் நல்லா இருக்கிறது. அதே நேரத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் அடிக்கடி ஒரு நினைவுபடுத்தக்கூடிய ஒன்று, அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது. மக நட்சத்திரக்காரங்க இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கிறீங்க. பூர நட்சத்திரக்காரர்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மே மாதத்துலேருந்தே அப்படியே படிப்படியாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு 3 பாதத்திற்கு ஏற்றார் போல். பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மேலேருந்து ஒரு 2 மாதம் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் 2ஆம் பாதம், அதுக்கப்புறம் 3ஆம் பாதம், அதுக்கப்புறம் 4ஆம் பாதம்னு பாதவாரியாக அவருடைய அட்டமத்து சனி செயல் அமைப்புகளை செய்வார். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கவலையே படாதீங்க. என்ன இருந்தாலும் கோட்சார வேதை அப்படிங்கிறது மிகப்பெரிய கெடுதலாக இல்லாமல் சாதாரண ஒரு சின்ன சாதகமற்ற தன்மை கெடுதலாகத்தான் இந்த அஷ்டமச்சனி உங்களுக்கு செய்யும். ராசிநாதன் வலுவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். அதனால் எதையும் சமாளிப்பீங்க. சமாளிக்கக்கூடிய ஒரு கஷ்ட நஷ்டங்கள் தான் வருமே தவிர பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. என்ன ஒன்று, முயற்சிகள் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும், கொஞ்சமாக லாபம் கிடைக்க வேண்டியிருக்கும். அதுவே ஒரு பெரிய மன அழுத்தம்தான். 15ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்துல சூரியனும் குருவும் ஒன்றாக இணைகிறார்கள். ஆக அந்த இடத்துல சுப செலவுகள் இந்த மாதம் பிற்பகுதியில் கண்டிப்பாக வரும். ராசிநாதன் குருவோடு சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகளுக்கு செலவு, பொண்டாட்டிக்கு செலவு, புருஷனுக்கு செலவு, குடும்பத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அளவிற்கு கையில் வருமானம், கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு ஓரளவுக்கு வருமானம் என்பது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக வரும். பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு தூர பயணங்கள் கண்டிப்பாக அமையும். இந்த தூர பயணங்களின் மூலமாக நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த தூர பயணங்கள்னால் என்ன? அவங்க ஜாதக அமைப்பின்படி ஒருத்தருக்கு 300 கிலோமீட்டர் தூரத்தில் போகக்கூடியது, ஒருத்தருக்கு 1000 கிலோமீட்டர், ஒருத்தருக்கு 2000 கிலோமீட்டர், ஒருத்தருக்கு 3000, ஒருத்தருக்கு அமெரிக்கான்னு போகக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்தில் உச்சகுரு இருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த அமைப்பு 12ஆம் பாவகத்தை சுபத்துவப்படுத்தும் என்பதால்
தூர பயணங்களின் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. அரசு வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு அரை மார்க்கில் போயிடுச்சுங்க, கால் மார்க்கில் போயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு அரசு வேலைக்காக ஒரு முயற்சியை எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு வருகின்ற அக்டோபருக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த இன்டர்வியூ பரீட்சை எல்லாத்துலேயும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. அடுத்த வருஷம் அஷ்டமச்சனி முடிகிற நேரத்தில் மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு அரசு வேலைக்கு தடையில்லை. கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் நிச்சயமாக உண்டுங்க. நோய் நொடி இல்லாத அமைப்புகள்னு இப்போ சொல்லலாம். கணவன் மனைவியோட கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருக்கும். ஆனால் என்னென்னா 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏதாவது வேறு கவலைகள் இருந்தாலும் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு அளவுக்கு ஒரு தைரியமாக இருக்கும். அப்பா பரவாயில்லப்பா, எதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கலாப்பான்ற மாதிரியாக தைரியம் வரக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க ஜூலை மாதம் சிம்மத்தினர் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதம் இந்த மாதம். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா, இப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. பருத்தி புடவையாய் காய்த்தது, கரும்பு தின்ன கூலியான்லாம் கேட்பாங்கல்ல, இந்த மாதிரியாக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ராசிநாதன் வலுவாக 10ஆம் இடத்தில் ஆட்சி என்கின்ற அமைப்பில் இருப்பது, லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல உச்சகுரு இருப்பது, உங்களுடைய யோகாதிபதியான ராஜயோகாதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கேதுவோடு இணைந்திருப்பது, சொகுசு அமைப்புகள். நல்ல செலவு பண்ண போகிறீங்க. உடம்பு சுகம், மனசு சுகம் ரெண்டும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல. உண்மையிலே ராசி பலன் என்ன, 10 வயசுக்காரருக்கும் 60 வயசுக்காரருக்கும் ஒரே மாதிரிலாம் நடக்காது. கன்னிராசியில் என்னென்ன அமைப்புகளில், பிறந்த ஜாதக அமைப்புகளில் அவரவருடைய தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப என்னென்ன நடக்கிறதோ அந்த அமைப்பில் விரயங்கள் இருந்தாலும் கூட உடல் சுகம் மனசுகம் இரண்டுக்கும் செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்தே அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு வந்துடுது. டூர் போவீங்க, இஷ்டப்பட்டவரோட, லவ் பண்ணுறவரோட, புருஷன் பொண்டாட்டியோட, ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்களோட இவங்களெல்லாம் போய் ஒரு சுத்து, கையில் இருக்கிற காசை செலவு பண்ணியே வர்றதுன்ற மாதிரியாக ஒரு உல்லாச பயணங்கள் போன்ற அமைப்புகளுக்காக செலவு செய்யக்கூடிய மாதமாக, மாதத்தின் பிற்பகுதி 15ஆம் தேதிக்கு பிறகு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் போய் அப்படியே இவரும் போய் உட்கார்றார், சூரியனும் போய் உட்கார்றார். லாபம் வரும், ஆனால் அதை செலவு பண்ணிடுவீங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. அடுத்தடுத்த நிலைகளில் பார்த்தீங்கன்னா தந்தையோடு ஏதாவது கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 9ஆம் பாவகத்தில் போய் அட்டமாதிபதி போய் உட்காந்துருக்கிறாரு. அப்பா ஒன்று சொல்லி நம்ம ஒன்று கேட்க முடியாமல், அல்லது அப்பா எப்போவுமே இப்படித்தாங்க, நம்ம ஒன்று சொன்னால் அந்த காலத்து மனுஷன் ஜென்ரேஷன் கேப்பு, தலைமுறை இடைவெளின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தலைமுறை இடைவெளி கேட்டார் போல் ஏதாவது ஒரு வகையில் அப்பா சொல்லி அதை கேட்க முடியாத சில சூழல்கள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். இது 20ஆம் தேதிக்கு பிறகு சரியாகக்கூடிய தன்மை. என்னதான் இருந்தாலும் அப்பா பேச்சை கேட்கணுன்ற மாதிரி இளைஞர்கள் வருவீங்க. பெரியவர்கள் என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணுன்ற மாதிரி பெரியவர்களும் கொஞ்சம் இறங்கி வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது பக்கத்திலேயே வராது. எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கண்டகச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்து சனியை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் நட்புகள் கை கொடுக்கும், கூட்டு முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பிரிந்து போய்விடலாமா என்று நினைத்து விடக்கூடிய, பிரேக்கப் ஆய்க்கலாமான்னு நினைக்கக்கூடிய அந்த காதல், கணவன் மனைவி உறவெல்லாம் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். யாரையும் பிரிஞ்சே போயிட மாட்டீங்க. சிலருக்கு எதிரிகளாலேயே தன லாபம் கண்டிப்பாக உண்டு. அந்தாலும் நமக்கு ஆகாதவர் நினச்சி ஒரு ஏதாவது நமக்கு அகெயின்ஸ்டாக ஒன்று செய்கிறாருன்னு வைங்க, அந்த அகெயின்ஸ்டாக செய்கிறது கடைசியாக நமக்கு நல்லதாக வந்து அதில் ஏதாவது காசு பணம் வரக்கூடிய அமைப்பு. எதிரியால் தன லாபம் என்பது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் பலன்கள். கண்டிப்பாக 6, 11ஆம் இடங்கள் எப்போது வலுவாக இருக்கிறதோ அப்போது ஒருவன் ஜெயிப்பான் என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த ஜூலையில். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபாதிபதி அப்படியே 10ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியனுடைய இயக்கத்தை சொல்கிறேன். சூரியன் முதல்ல வந்து 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருப்பது 9, 11 கூடியவர்கள் வலிமையாக ஒரு 15 நாளைக்கு இருக்கிறது. நல்ல காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள்ங்க. ஐயா அதுக்காக நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசியில் பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் உங்களுடைய உயரம் என்னவோ, 100 ரூபாய் சம்பாதிக்க பிறந்தீங்களா, 1000 ரூபாய் சம்பாதிக்க பிறந்தீங்களா, லட்சமா, 10,000மா, கோடியான்ற அளவிற்கு ஏற்ப நீங்கள் நிச்சயமாக சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முதல் 15 நாட்கள்லேயே தெரியும். பிற்பகுதி அமைப்புல அப்படியே சூரியன் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். அதுவும் பெரிய யோகமான ஒரு அமைப்பு. 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது, 9ஆம் அதிபதியோடு இருப்பது, ராசிநாதன் வலுவாக 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது போன்ற அமைப்புகள் தைரியமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையை இப்போது துளாராசிக்காரர்களுக்கு சொல்லுகின்றன. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய வருமானம் இரட்டிப்பாக கூடிய தன்மை
உங்களில் ஒரு சிலருக்கு லட்சங்கள் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, ஷேர் மார்க்கெட்டு மாதிரியான விஷயங்கள், எதிர்பாராத லாபங்கள் விஷயங்கள், சொத்து பத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, தாத்தா எழுதி வச்ச சொத்து, அவன் பாட்டி எழுதி வச்ச சொத்து, அப்பா எனக்கு தான் எழுதி கொடுத்துட்டு போனார், அம்மா எனக்கு தான் எழுதி கொடுத்துட்டு போனாங்க, அனுபவிப்பதற்கு இருந்து வந்த தடைகள், இது எல்லாமே சூரிய குரு சேர்க்கை 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் பூர்வீக சொத்துக்களை நமக்கு சேர வேண்டிய நியாயமான அமைப்புகளை அனுபவிப்பதற்கு இருந்து வந்த தடைகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. ஐயா, ஏதாவது கெட்டது நடக்குமா? ஆமாங்க, மாதம் முழுக்க 8ல் செவ்வாய் இருக்கிறார். 8ல் செவ்வாய் இருந்து அவருடைய 2ஆம் வீட்டையே பார்ப்பார் தான். அது வந்து ஓரளவுக்கு காசு பணம் வரக்கூடிய அமைப்பு தான். பண வாரங்கள் இந்த மாதம் நல்லாவே இருக்கும். ஆனால் நீங்கள் தான் நாக்கில் வாக்கில் சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, யாரையாவது பிடிச்சி டப்பு டிப்புன்னு திட்டி பிடுவீங்க. அது ஒரு கடுமையான பலன். 8ல் செவ்வாய் இருந்தால் நாக்கு துருன்னு இருக்கும். யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல், போயா பார்த்துக்கிறேன் போயா, இந்த மாதிரியாக ஏதாவது ஒன்று ஒரு கெட்ட வார்த்தையோ சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வர்ற கமெண்ட்டுகள் எல்லாம் அதை யாருமே கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு மனத்தில் உள்ள வக்கரத்தை கொட்டக்கூடிய அமைப்புகளில் தான் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரியான சில விஷயங்களில் துளாராசிக்காரர்களுக்கு வாக்கால் எழுத்தால் இந்த மாதிரியான கமெண்டால் கொஞ்சம் அப்படி ஏதாவது இது வரும். இந்த 8ல் இருக்கக்கூடிய செவ்வாய் அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு தவிர்த்திருக்க வேண்டிய, அதே நேரத்தில் பெரிய சோதனைகள் எதுவும் வராமல் 6ஆம் இடத்துல சனி வலுவாக உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார் இல்லையா, எதையும் சமாளிக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதி இருக்கக்கூடிய, பணவரவு நன்றாக இருக்கக்கூடிய, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, கல்வி நன்றாக இருக்கக்கூடிய, மேற்படிப்பு நன்றாக இருக்க அமைப்புகள் இருக்கக்கூடிய, விரும்பிய கல்லூரி அந்த மாதிரியான அமைப்புகள், அதைவிட முக்கியமாக வேலை தொழில் வியாபாரம் போன்ற எல்லாமே வயதிற்கேற்றார் போல லாபம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். விருச்சிகம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்க 9ஆம் இடத்துல உச்சகுரு இருந்து ராசியை பார்க்கிறார். சூப்பரான மாதங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அப்படியே படிப்படியாக கொஞ்சம் முன்னேறுங்க. உடனே எல்லாம் நடந்துடாது. பூம்பா அப்படின்ற உடனே எல்லாம் வந்து தங்க காசாக வந்து கொட்டிட போகிறதில்ல. ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு, கஷ்டப்பட்ட உங்களுக்கு, ஏற்கனவே 2-3 வருஷமாக நல்லா இல்லாத உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற மாதம் மே மாதத்துலேருந்தே, ஜூன் 2ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஜூனை விட ஜூலை நல்லாயிருக்கும், ஜூலையை விட ஆகஸ்ட் நல்லாயிருக்கும், ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு மாதமும் அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இப்போ ராசிநாதன் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். தைரியம் வரும். இதுவரைக்கும் இருந்து வந்த தயக்கங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த ஆள்கிட்ட போய் பார்க்கலாமா, இந்த ஆளை போய் பார்க்கலாமா, பேசலாமா, அவரை போய் பார்த்து என்ன, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கக்கூடிய அந்த தயக்கங்கள் எல்லாமே அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஞானோதயம் பிறக்கக்கூடிய அமைப்பு, கண் திறந்து விட்ட, வழி திறந்து விட்ட, ஒளி தெரிந்து விட்ட, கனவு மெய்ப்படக்கூடிய, எல்லாம் நடக்கக்கூடிய, கையில் கிடைக்கக்கூடிய உற்சாக புத்துணர்ச்சி மிக்க மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. எல்லாம் சரி, நான் சும்மா எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு போர்வையும் பெட்ஷீட்டையும் போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தால் நடக்காதுங்க. உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல் நல்ல பலன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படுக்கவும் மாட்டீங்க. ஏன்னா உச்சகுரு வந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். ராசியும் ராசிநாதனும் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் செய்து பார்க்கலாம் என்கின்ற அளவிற்கு ஒரு உத்வேகம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. காதல் நல்லா இருக்கும். காதலன் காதலி உறவுகள் கல்யாணத்தில் போய் முடியக்கூடிய தன்மைகள், ஏற்கனவே கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு புத்திர பாக்கியம், சிலருக்கு குழந்தைகளால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 5ல் சனி இருந்து கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இப்போ உச்சகுரு பார்வை வந்துருச்சு. அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. நெருப்பு தொழில், மருத்துவ தொழில் போன்ற செவ்வாயின் தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்கள், விளையாட்டில் ஒரு பெரிய அளவில் புகழ் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல ஐடென்டிஃபையை கொடுக்கக்கூடிய மாதமாக சர்வ நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்றதுனால அட்டகாசமான சில அமைப்பு. சொகுசு பொருட்களை, ஆடம்பர பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் எல்லாருக்குமே பெரிய நல்ல நன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. 8ஆம் இடத்துல புதன் மாதம் முழுக்க வலுத்து இருக்கிறார். அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், புத்தியை கரெக்டாக வேலை செய்வீங்க. ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் கிடைக்கும். 8ஆம் இடம் சுபத்துவமாகி அதை விட முக்கியமாக ராசியை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல பணத்தை விட்டீங்களோ அதே இடத்துல பணத்தை திரும்ப பிடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டில் சக்திக்கு அந்த பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல நல்ல வருமானம் இருக்கக்கூடிய யோக மாதங்க ஜூலை மாதம்.
அத்தனை விருச்சிகத்தினருக்கும். தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் புதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். மிக பிரமாதமாக 6ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது. கடன்களை நோய்களை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு மனுஷனுக்கு கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் இது இல்லாமல் இருந்தாலே போருங்க. கடன் இல்லாமல் இருந்தாலே நிம்மதியாக இருக்கலாம். நோய் இல்லை கிட்ட வராது அப்படின்னு தெரிஞ்சாலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ராசிநாதன் 8இல் இருந்தாலும் அவர் உச்சனாக இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகமான பலன்கள். என்ன ஒன்று, அடிக்கடி அலைச்சல்கள் இருக்கும். காலில் சக்கரம் கட்டின மாதிரி ஊராக போக வேண்டியிருக்கும், அல்லது ஏதாவது ஏரியாவாக போக வேண்டியிருக்கும். பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல் கிலோமீட்டர் கணக்கு அமையும். மாவட்டத்திற்குள்ளேயே சுற்றி வர்றது, மாநிலத்துக்குள்ளேயே சுற்றி வர்றது, நாட்டுக்குள்ளேயே சுற்றி வர்றது, வெளிநாட்டுக்கு உலகம் முழுக்க சுற்றி வர்றது. அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல் இந்த ஒரு வருஷம் பயணத்தின் மூலமாகவே இப்படியே நடக்கும். கொஞ்சம் மத்தியானம் கையில் சாப்பாடு பொண்டாட்டி கொடுத்து விட்டுருந்தா கூட, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட அதை சாப்பிட முடியாதபடி சில விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த அலைச்சல்கள் ஆனால் பணமாக மாறும் என்பது தான் உண்மை. அதனால் அலைச்சல்களை பற்றி கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க கவலைப்படாதீங்க. சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் இப்போது 9ஆம் இடத்தில் இருக்கிறார். சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் ஒரு மாதிரியாக இருக்கும். யாரையும் நம்பாதீங்க. உண்மையிலேயே சொந்த ஊரில் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுலாம் இந்த ஒரு 6 மாதத்துக்கு யாரையும் நம்பக்கூடாது. அந்த கொத்தனாரை நம்பினேன், அந்த கான்ட்ராக்டரை நம்பினேன் அப்படின்றதே வேண்டவே வேண்டாம். நீங்களே இறங்கி நின்று 10 ரூபா பட்ஜெட்னா அந்த 10 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்க முடியுமா அப்படிங்கிறத நினச்சி இறங்குங்க. யாரையாவது நம்பினீங்கன்னா 10 ரூபா 40 ரூபாய் ஆகும். அந்தளவுக்கு வீடு கட்டுவது போன்ற அமைப்புகள், வாகனம் வாங்குறதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு எதுவும் நடக்காது, கையில் இருக்கிற காசு போகும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதை தவிர்த்து வேறு பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. 8ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருப்பதும், ராசியை ஒரு சுபர் வலுத்து பார்ப்பதும், கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு உத்வேகம், ஒரு புதிய வழி போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பேர் எடுக்கக்கூடிய தன்மை. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் இல்லையா, ஏதாவது ஒரு நிலையில் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஒரு அந்நிய மத இன மொழி பேசுகின்ற ஒரு நண்பரின் மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப நாளாக புகழுக்கு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்க, நான் இப்படி இருக்கிறேங்க அப்படி இருக்கிறேங்க, ஒரு நல்ல பேரே கிடைக்க மாட்டேங்குதுங்க, நல்லா எழுதுவேன் நல்லா நடிப்பேன், ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு இருப்பது என்கின்ற கவலைகள் சுத்தமாக வேண்டாம். அவர் இருப்பது உச்சமான ஒரு நிலைமைன்றதுனால மறைமுகமான தனலாபம், மறைமுகமான பணவரவு, ஏதாவது ஒரு வகையில் ஒரு தகவல், ஒரு தொடர்பு, ஒரு கான்டாக்ட் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதங்க இந்த மாதம். மகர ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான பலனை போன மாதம் சொன்ன மாதிரியே இந்த மாதமும் சொல்லுவேன். உண்மையிலே ஜூனை விட ஜூலை நல்லாயிருக்கும், ஜூலையை விட ஆகஸ்ட் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஒரு வருஷத்தில் நல்ல விதமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் உங்களை இப்போ ராசிக்கும் ராசிநாதனுக்கும் குருவின் பார்வை இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒன்று. அதை விட முன்னே 6-8 இப்போ புதன் சுக்கிரன் இருக்கிறாங்க. 6-8 புதன் சுக்கிரன் இருக்கிறது விபரீத ராஜயோகம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு. 8ஆம் இடத்துல மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கிரன் இருக்கிறார். மாதம் முழுவதும் 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். ராசியை உச்சகுரு பார்ப்பது, ராசிநாதனையும் உச்சகுரு. இது அடிக்கடி சொல்கிறேன், 12 ராசியில் ராசியவும் ராசிநாதனையும் குரு பார்க்குறது உங்கள் ராசிக்கு மட்டும்தான். மகர ராசிக்காரர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். கடந்த காலத்தில் அஷ்டமச்ச 7.5 சனி காலங்கட்டில் எவ்வளவு கையை கட்டி போட்டு முறுக்கி அடித்த மாதிரி ஆகிப்போச்சோ, எந்த அளவிற்கு பொருள் நஷ்டம், மன கஷ்டம், பண கஷ்டம், பேர் கட்டு போனது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் மகர ராசிக்காரர்கள் இருந்தீர்களோ அவர்கள் எல்லாருக்குமே தலைகீழ் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் மோசமான தசாபுக்திகள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ கெடுதல்கள் நடக்காதுங்க. 9 கிரகங்களில் கிட்டத்தட்ட 6 கிரகங்களுக்கு மேலாக இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மைகள் இருக்கின்றன. ரிஸ்க் எடுத்து எதையும் செய்யுங்க, உண்மையிலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நேரங்க, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல நேரம். வேலை போயிடுச்சு, இல்லை பரவாயில்ல வேலையை விட்டுட்டு கூட நான் ஒரு கூட சேர்ந்து அல்லது தனியாக ஏதோ ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஆரம்பிங்க. வேலை ஆரம்பிக்கின்ற அமைப்புக்கோ வேலை தொழில் அமைப்புகளுக்கோ உண்மையிலே நன்றாகவே இருக்கும். எதையும் சாதுரியமாக சாமர்த்தியமாக முடிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுதுங்க. ஒரு பெரிய அமைப்பில் ஒரு ஆசுவாசமாக அப்பா நான் கொஞ்சம் எந்திரிச்சிட்டேன்ப்பா அப்படின்ட்டு நீங்களே நம்பக்கூடிய அளவிற்கு இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக இருக்கும்.
இதுவரைக்கும் கிடைத்த வாய்ப்புகளை வீணடித்தவர்களுக்கு வாய்ப்புகள் நல்லபடியாக மறுபடியும் கிடைத்து அதன் மூலமாக ஏதாவது ஒரு நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஒரு பெரிய அமைப்பில் சாதிக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைப்பது, பட்டம் பதவி போன்ற அமைப்புகள், படிக்காத மாணவர்கள் அனைவருக்குமே நல்ல படிப்பு மண்டையில் ஏறக்கூடிய அமைப்பு, இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு வகையில் வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, பெரியவர்களுக்கு அமைதியான நிறைவான வாழ்க்கை. பெரியவர்களுக்கு என்ன, பிள்ளைங்களை பற்றி தானே கவலை, பிள்ளைங்களை பற்றி கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இல்லை, இந்த மாதிரியாக குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்கார பெரியவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய வயதிற்கேற்றாற் போல ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, குழந்தைகள் நல்லா இருக்கிறது, குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்கறது, வீட்டில் அமைதி இருக்குங்க. மகர ராசிக்காரர்களுடைய வீட்டில் இது சர்வ நிச்சயமாக கடந்த ஒரு மாதமாகவே ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது என்று ஓரளவிற்கு உணர்ந்து தான் இருப்பீர்கள். மகரம் சிகரத்தை தொடக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஜூலை மாதம். கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியான புதன் 5ஆம் இடத்திலேயே வலுவாக இருக்கிறார். 6ல் உச்சகுரு இருந்தாலும் அவர் ராசிநாதனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 5ல் புதன், 7ல் சுக்கிரன் இருந்து வலிமையாக ராசியை பார்க்குறார். இந்த 2 கிரகம் மட்டும் நல்லா இருந்தாலே போகும். உண்மையிலே உங்கள் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்கிறார். குரு 6ல் போய் உட்காந்துறாங்க, ஐயா கடனை கொடுத்துட்டு போகிறாரு. கடனை கொடுத்தா கூட கடனை திருப்பி அடைச்சிடுறது, அல்லது கடனை வச்சு சம்பாரித்து வட்டியோடு சேர்த்து கொடுத்து அதுலேயும் எத்தனை பேர் கடனால் நஷ்டம் ஆயிட்டாங்க. கடனால் லாபம் ஆனவங்க, கடனால் வாழ்ந்தவர்கள், கடனால் தொழில் ஆரம்பித்து கடனையும் அடைத்து தொழிலையும் தக்க வைத்து கொண்டவர்கள் எவ்வளோ பேர் இல்லையா? அது மாதிரியான அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே உண்டுங்க. மாதத்தின் மிக முக்கியமான கிரகங்கள் கும்பராசிக்கு ரொம்ப யோகம் செய்கிறது 3 கிரகம் தான், சனி சுக்கிரன் புதன். சுக்கிரன் மாதம் முழுவதும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்திலேயே பஞ்சமஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் புதன் வலுவாக இருக்கிறார். 6ல் சூரியன் வலுவாக குருவோடு மாதத்தின் பிற்பகுதியில் சேர்றதும் மிகப்பெரிய நல்ல யோகம். ஆக என்னங்க நடக்கும்? அந்தஸ்து, கௌரவம். இதுவரைக்கும் சோம்பலாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் முழுவதும் உண்டு. வயதிற்கேற்றார் போல காதல் வருங்க. அந்த காதல் கல்யாணத்தில் முடியுங்க. ஏற்கனவே ஜென்மச்சனியில் ஒரு காதல் பண்ணேன், அதை பிரேக்கப் ஆகி போச்சு, அத்துக்கிட்டு போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, அது போச்சு இது போச்சு, அதை இழந்துட்டேன் இதை இழந்துட்டேன், காசு போச்சு அது போச்சு இது போச்சுன்ட்டு ஒரு மாதிரியாக வெளியே சொல்லக்கூட தைரியம் இல்லாத நிலைமையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இன்னொரு புதிய காதல் அந்த காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய தன்மை 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால் இப்போது நல்ல அறிமுகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மன அழுத்தம் விலகும். எதையும் சமாளிச்சுக்கலாம்ன்ற ஒரு அமைப்புகள் வரும். வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் தெரியாதனமாக காசை போட்டுட்டேன், இப்போ ஒரு மிஷின் போட்டிருக்கேன், 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்திலிருந்தே நல்ல ஆர்டர், பரவாயில்ல தொழில் இன்னுமே முன்னேறும் என்கின்ற மாதிரியான நல்லவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பேங்க்கில் போனவொடனே நமக்குன்னு கடன் கொடுப்பான், மூஞ்ச பார்த்தாலே கடன் கொடுப்பாங்களாயா அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் இன்றைக்கி தேடி கடன் கொடுப்பாங்க. அந்த கடனை நல்ல விதமாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. உண்மையிலே சிலர் தொழிலுக்காக இல்லைங்க, ஒரு வீடு வாங்க போகிறேன், நிலம் வாங்க போகிறேன், கடன் கிடைக்குமானா கடன் கிடைக்கும். 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின கடன், அந்த வீடு வாங்கி போயிட்டு அந்த நிலத்தை வாங்கி போட்டவுடனே பணம் வாங்கினது என்னமோ 10 லட்சம் தான், 1 வருஷத்தில் அந்த இடம் 1 கோடி ரூபாய்க்கு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும். ஆகவே கடன் வாங்கினாலும் கூட அதுக்காக ஒவ்வொரு பேங்காக போய் நின்றுக்கிட்டு கடனை வாங்கிட்டு எங்கள் வீடுலாம் எதிர்பார்க்காதீங்க. அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றாற் போல் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வந்தாலும் கூட அது வளர்ச்சிக்கான கடன்களாக தான் இருக்குமே தவிர கெடுதலுக்கான கடனாக இருக்காது. தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், சிலருக்கு ப்ரொமோஷன் வரும், சிலருக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வேலை போனால் கவலைப்படாதீங்க, புதுசாக நல்ல வேலை அருமையாக 20 நாட்களுக்குள்ளே முதல் வாரத்தில் வேலை போச்சுன்னா கடைசி வாரத்தில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லாத்துலேயும் ஒரு ஆரம்பம், புதிய நல்ல ஆரம்பமாக, எதிலும் ஒரு நிறைவுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஜூலை மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மீனம், மீனராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. செவ்வாய் 3, 6, 11 தான் நல்ல யோகத்தை செய்வார். பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இருக்கிறார். அதனை அடுத்து சுகாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சுகஸ்தானாதிபதியான புதன் 4ஆம் இடத்துல இருக்க ராசிநாதன் வலுத்து ஜென்மச்சனியாக இருக்கக்கூடிய சனியை பார்க்குறது அதுவும் ஒரு வகையில் பெரிய யோகம். 8ஆம் அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறது அதை விட பெரிய யோகம். என்னன்னு கேட்டால் விபரீத ராஜ யோகம். எல்லாம் சரிதான், ஆனால் 30 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ ஜென்மச்சனியோட ஆதிக்கம் கண்டிப்பாக தெரியும். என்னதான் இருந்தாலும் கோட்சார கிரகங்களில் சனியோடைய ஆதிக்கம் தான் கூடுதலாக இருக்கும். அட்டமத்து சனி ஜென்மச்சனிக்காரர்கள் ஒரு மாதிரியான மன அவஸ்தையில் கண்டிப்பாக இருப்பீங்க.
அதுவும் மீனராசிக்காரர்கள் இப்போ 20-30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தில் சுத்தமாக நல்லா இல்லை. உங்கள் வயசுக்கு என்னென்ன கிடைக்கணும்? வேலை கிடைக்கணும், படிப்பு நல்லா இருக்கணும், அம்மா அப்பா திட்டாமல் இருக்கணும், பெரிய பேர் கிடைக்கணும். அப்படி வெளியில் போனோம்னா அப்படியே ஜாலியாக அப்படி போனோம்னா அப்படி போய் திரும்பி வரணும். அப்படியே ஜாலியாக கீழே எல்லாம் போயிட்டுலாம் திரும்பி வர முடியாது. இந்த வயதிற்கேற்றாற் போல மன அழுத்தங்கள் இப்போது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றன. பூரட்டாதி நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் டக்குன்னு வெளியே போகும். இதை மாதம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். இப்படி தான் வரும். எந்த இடத்துலையும் இளைய பருவத்தினர் 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அகலக்கால் வைத்து விட வேண்டாம். பாக்கெட்டில் பணம் இருந்ததுன்னா பத்திரமா பிடிச்சிக்கோங்க. நண்பன், என் ஃப்ரெண்டு, உயிர் நண்பன், அப்பா அவர் கொண்டு வந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்தேன், 10 லட்சத்தை கொடுத்தேன், கேரண்டி கையெழுத்து போட்டேன், அவர் தரலன்னா நான் தரேன். அல்லது நம்ம தாராள பிரபு கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை தூக்கி எடுத்து வாங்கிக்க மச்சான் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்குறீங்கல்ல, இதெல்லாம் கனவே கூட நினைக்கக்கூடாது. இதில் ஏதாவது வில்லங்க வரும், சண்டை வரும், சொந்தக்காரங்களுக்குள்ள சண்டை வரும். காசை கொடுத்து சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண விவகாரங்களில் நட்பு உறவுகள்கிட்ட ஏதாவது பிரச்சனைகள் 30 வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வரும். இந்த பலன் அப்படியே மேற்பட்ட 40-45 வயசு 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பொருந்தாது. அவர்களுக்கு இது அப்படியே தலைகீழாக நடக்குங்க. வயதிற்கேற்றாற் போல தாங்க ஜோசியம் அப்படியே நடக்கும். அவர்களுக்கு 2ஆம் சுற்றாக இருக்கக்கூடிய அதே அமைப்பில் நண்பர்களோடு சேர்ந்து உறவுகளோடு சேர்ந்து கூட்டு தொழில் நல்ல விதமாகவே இருக்கும். ஆக இவர்களுக்கு ஒரு பலன், அவர்களுக்கு ஒரு பலன் என்பதாக இருக்கும். இளைஞர்கள் லவ் எல்லாம் பண்ணாதீங்க, கெட்ட பழக்கம்லாம் கற்றுக்காதீங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு அங்கே கூட்டு போனார், இங்கே கூட்டு போனார், பப்பு கூட்டு போனார், அங்கே போனேன், ஆடினேன் பாடினேன், அங்கே ஒரு சண்டை வந்துருச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஜென்மச்சனியில் நடக்கும். இந்த மாதம் நடக்கலைன்னா கூட இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஜென்மச்சனின்றது அப்படியே நம்மளுடைய இது அளவுக்கு ஏற்றாற்போல் நடக்கும். என்னங்கய்யா இப்படி ராசி பலனே பார்க்க முடியல, இப்படி பயமுறுத்துறீங்கலாம் நினைக்க வேண்டாம். எல்லாருடைய ஜென்மச்சனிலையும் ஒரு அனுபவங்கள் இருக்கும். ஆனால் ஒன்று மறுபடியும் சொல்லிடுறேன், ஜென்மச்சனி தரக்கூடிய அனுபவங்களை வச்சு தான் பிற்பகுதி நீங்கள் ஒரு 30 வருஷம் நல்லா இருக்கணும். ஆகவே 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இளைஞிகள் பருவ வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே கொஞ்சம் காதலுக்கு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு என்ன வேலையோ அதை மட்டும் செய்யுங்க. பெரியவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க, வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், அமைதி கிடைக்கும். எல்லா விதத்திலையும் ஒரு முன்னேற்றம் ஒருபடி இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றாற் போல இந்த மாதம்.